என்ன அக்கா, பிராக்டிஸ் பண்ணி பண்ணி ஆரி செயின் ஸ்டிச் போட கத்துட்டீங்க போலயே. ஆமாம்மா, நீ சொல்லி கொடுத்ததுல நான் ரொம்பவே நல்லா ஆரி ஸ்டிச் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். ஆனா எப்படி எண்ணாட் போடுறதுனே தெரியல. நான் எப்படி போடுவேன் தெரியுமா? இப்படியே செயின் ஸ்டிச் போட்டுட்டே வருவேன். அப்படியே இதை மேலே தூக்கி இந்த இடத்துல இருக்கிறத கட்டர் வச்சு இப்படி கட் பண்ணிடுவேன். இதுக்கு மட்டும் எனக்கு கரெக்டா எண்ணாட் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தாயேன். அவ்வளோதானே, சொல்லி கொடுத்துட்டா போச்சு. ப்ரொஃபஷனல் மெத்தட்ல எப்படி ஈஸியா ஆரி எண்ணாட் போடுறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ எப்படி எண்ணாட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஆரம்பிங்க. இப்ப பாருங்க, நான் இந்த டைரக்ஷன்ல செயின் ஸ்டிச் போட போறேன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு குட்டி செயின் போட்டு ஆரம்பிக்கிறேன். இப்படியே நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டே வரேன். எந்த இடத்துல நீங்க எண்ணாட் போடணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல எண்ணாட் வேணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸான லூப்பை இது மாதிரி பெருசா எடுக்கணும். இப்படி நீங்க பெருசா எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். இது 1 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லூப். இது பக்கத்துல நான் இப்ப அடுத்ததாவது ஒண்ணு எடுக்கிறேன், அதை பக்கத்திலேயே எடுக்கிறேன். இது என்னுடைய செகண்ட் லூப். இந்த செகண்ட் இது வழியா போயிட்டு ஃபர்ஸ்ட் இதை பிடிச்சி வச்சுக்கணும். செகண்ட் இது வழியா தான் போகணும், டைரக்டா இப்படி போய் பிடிக்க கூடாது. செகண்ட் லூப் வழியா போய் இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு மேல இருக்கிற இந்த செகண்ட் லூப் அதை இப்படி கீழே எடுத்து விட்டுருங்க. போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். ஸ்டார்டிங்ல நீங்க கையை வச்சு கூட இப்படி கீழே எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி எடுத்துட்டு கீழே இருக்கிற நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாட்டு விழுந்துடும். மறுபடியும் பார்க்கலாமா? எனக்கு இந்த இடத்துல நாட் வேணும்னா இதை நான் எடுக்கிறேன். இது பக்கத்திலேயே நீடில இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். இது என்னுடைய செகண்ட் லூப். செகண்ட் லூப் வழியா ஃபர்ஸ்ட் லூப்பை போய் பிடிச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கையில எடுத்துடுங்கன்னு சொன்னேன், நான் அப்படியே எடுக்கிறேன். பாருங்க, கீழே பிடிச்சி இழுத்தேன்னா நாட் அழகா விழுந்துடும். இது மாதிரி மேல தெரியுதே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். நீடில இதுக்கு கீழே விட்டு இதை இப்படி உள்ள எடுத்தீங்கன்னா அது உள்ள போயிடும். இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே மெத்தட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரீல்ஸை நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன்.